Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினன்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26 அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2026 ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு அடுத்த ஒரு 10 மாதத்துக்கு யூபிஎஸ்சிக்கான ஃப்ரீ கோச்சிங், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அண்ட் மாதம் 7500 10 மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இங்கே கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இதை கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. கிளியர் பண்ணாலும் இது பெனிஃபிட் தான், கிளியர் பண்ணலனாலும் பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்கள் இப்போ பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் எங்கேயும் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. நம்ம டார்கெட் 2026 தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போகணும், என்ன கண்டிஷன் இருக்குது, எல்லாம் முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட், நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்ன பிஒய்க்கு இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். உங்கள் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்க்கலாம். இந்த எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்ணுறாங்க? ஜூலை 26 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பரில் எக்ஸாம் அண்ட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அக்டோபர் கிட்டே வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இந்த வருஷம் ஜூலை எக்ஸாம் கொண்டு வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாதமே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யூபிஎஸ்சி அடுத்த வருஷம் மே 24 கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ டைமும் நிறையவே இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே, ஸோ கோச்சிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 1000 ஆஸ்பிரண்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு 10 மாதத்துக்கு மந்த்லி 7500 உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் ஃப்ரீ கோச்சிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கே வந்து உண்டு. ஓகேவா ரைட். இதில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அதை பேஸ் பண்ணி வந்து பிரிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, அது என்ன கோட்டாருக்கெல்லாம் பேஸ் பண்ணி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ மொத்தமாக 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? ஓகே சரிங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அதை நம்ம வந்து பார்த்துலாம். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. 2026 யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டீங்க. 2026 யூபிஎஸ்சிக்கு என்னெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அதே கண்டிஷன் தான். உங்களோட எலிஜிபிலிட்டி யூபிஎஸ்சி எழுத முடியுமானா இங்கேயே எழுத முடியும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹோல்ட் ஏ டிகிரி. உங்கள் கையில் இந்த எக்ஸாமுக்கு டிகிரி வந்து வேணும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைனல் செம் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மஸ்ட் ஹோல்ட் டிகிரி. அது எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன், இல்லை ரொம்ப லோ மார்க்கு, அதெல்லாம் கவலை கிடையாது. டிகிரி கையில் இருக்கா, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ண வீடியோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 2 டேஸில், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆஸ் ஆன் 1/8/2026, அதாவது யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ண க்ரைட்டீரியா. ஓகேவா ரைட்டு. இதில் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 அண்ட் மினிமம் கேட்டகரி அதாவது பிசி, ஓபிசி அவங்களை பொறுத்த வரைக்கும் 35, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு 37. ஸோ இது மூணுமே யூபிஎஸ்சி என்ன லிமிட்டோ அதான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஜென்ரலுக்கு 32, பிசி, எம்பிசி அவங்களுக்கு 35 அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு 37. ஓகேவா, இதுதான் ஏஜ் லிமிட்டு. ரொம்ப சிம்பிள் தாங்க. 2026 எனக்கு எலிஜிபிள் இருக்குன்னா இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னது, டிகிரி கையில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், ரெஸ்ட்ரிக்டட் டு 2 times பர் ஸ்டூடெண்ட். அதாவது 2024லையும் 2025லையும் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஸ்டைஃபண்ட் வாங்கியிருந்தால் 2 times நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்கியிருந்தால் இந்த டைம் நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 times மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 24லையும் ப்ரிலிம்ஸ்க்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டீங்க. இங்கேயும் 25லையும் வந்து வாங்கிட்டீங்க. ஆனால் 2 வருஷம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை. ஆனால் இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்க முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச் சென்டர் இருக்கு இல்லையா, இதுக்காக மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கோச்சிங்காக நீங்கள் வந்து போய்க்கலாமே தவிர ஸ்டைஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 டைம் மட்டும்தான் ஸ்டைஃபண்ட். ஏன்னா இதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே நமக்கு வந்து கிடைக்கணும். நீங்கள் ஃபிலிம்ஸ் கிராக் பண்ணீங்க, கிராக் பண்ண வந்து பின்னாக்கா வேறு. நீங்கள் 2 times வாங்கியிருந்தால் நியர்லி நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்டே வந்து பின்னாக்க வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 times மட்டும் தான். இருந்தாலும் அப்ளை பண்ணலாமான்னு அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் வந்து ஒரு கோச்சிங் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஸ்டைஃபண்ட் இல்லை. ஓகே ரைட். சரி, எக்ஸாம் டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் 3rd வீக் வந்து வந்துடும். அண்ட் எக்ஸாம் டேட் பாருங்கள், ஜூலை 26. 1 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது ஏற்றாமல் ப்ரிப்பேர் பண்ணால் கிளியர் பண்ண முடியும். என்ன புக்ஸ் எப்படி படிக்கலாம் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வந்து வரும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மந்த் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, எக்ஸாம் டைமிங் 10 to 12, அதாவது 2 hours மட்டும் உங்களுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க. சரியா?
எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உண்டு. நீங்கள் சென்னை தான் வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை, எங்கனாலும் வந்து பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ண மாதிரி அதுக்கான விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறத ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ரைட், நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்டு இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ப்ளஸ் நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்கினா 2026 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சம்டைம் அது ப்ராப்ளமாக கூட வந்து ஆகலாம். நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கலாம், எக்ஸாம் எழுதணும் அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா இங்கே ஸ்டைஃபண்ட் வாங்குறவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட், நீங்கள் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால் மஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டைஃபண்ட் வாங்கணும்னு நினச்சா 2026 நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும், எக்ஸாம் எழுத ஆகணும், அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க? OMR பேஸ்டு, மொத்தம் 100 கேள்விகள், 190 வந்து GS, 10 வந்து CSAT. சிலபஸ் என்னப்பா? யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான். நீங்கள் 1 இயர் ஃபுல்லாக படிக்க போகிறதும் இந்த சிலபஸ் தான், 1 மந்த் படிக்க போகிறதும் இதே சிலபஸ் தான். பட் அந்த படிக்கிற விதம் சோர்ஸ் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி வந்திருக்கும். அது என்னென்ன படிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த மொத்தம் பார்த்துக்கோங்க, 100 கேள்வியில் ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, எக்ஸாம் 2 ஹவர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. எதுக்காக நெகட்டிவ் மார்க் எங்கே இருக்குது? யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் நெகட்டிவ் மார்க் உண்டு. அதே ஃபீல் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வரணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகே ப்ரோ, தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழில் வராத அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியில் வந்து கேட்காதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும் தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் கனெக்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கணும். அண்ட் நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி தப்பானா தான் மார்க் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ரெண்டுமே எனக்கு சரியாயிடுச்சுப்பா, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, 4 மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு கேஸ். சரி, இப்போ 2 கேள்வி வந்து இப்போ நாங்கள் இருக்குது. 1 அட்டன் பண்ணிட்டேன், ஓகேவா? இன்னொன்றும் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு 1 தான் வந்து இப்போ நகை சரியாக இருக்குது, 2 தப்பாகிடுச்சு. எனக்கு எவ்வளோ மார்க் வரும்? இங்கே 2 மார்க்கும் இங்கே -1/3 மார்க், அதாவது கிட்டத்தட்ட 0.66 மார்க் உங்களுக்கு வந்து இப்போ நகை மைனஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 1.3 அந்த சம்திங் தான் மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நெகட்டிவ் மார்க். இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ 2 கேள்வி வந்து இருக்குது, நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது. 1 நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, 2 எனக்கு தெரியல, பிளாங்காக விட்டுட்டேன். அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? இந்த 2 மார்க் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அட்டன் பண்ணாமல் விட்டால் ப்ராப்ளம் இல்லை, அட்டன் பண்ணிவிட்டு தப்பானா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. ஓகே, ஓகேவா? ஸோ 90 GS, 10 வந்து CSAT வந்துருக்கு. ஸோ GS எப்படி படிக்கலாம், என்ன புக்ஸ் இருக்குது, இந்த 1 மந்த் எப்படி கொண்டு போக முடியும், அதுக்கான வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 1 மந்த் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணால் முடியாமல் போயிட்டால் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணால் கோச்சிங் கிடைக்கும், ஸ்டைஃபன் கிடைக்கும், பெனிஃபிட். இன்கேஸ் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணலைனாலும், நெகட்டிவாக நான் சொல்லலை, இன்கேஸ் கிளியர் பண்ணலைனாலும் நீங்கள் பண்ணது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. 2026 நமக்கு அது பயன்பட போகுது, அவ்வளோதான். ஓகேவா? சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக செக் பண்ணிக்குவாங்க. அதாவது யூபிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ் இருக்குது, GS அதான் வந்து கொடுத்துருக்காங்க, CSATம் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ கோச்சிங் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதில் வந்து கம்யூனல் வைஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ரெசிடென்ஷியல் வந்து பாருங்கள், இதில் மொத்தமாக உங்களுக்கு 225 சென்னையில். நான் ரெசிடென்ஷியல், அதாவது நீங்கள் பார்ட் டைமாக வந்து போகிறீங்கன்னா 100 வந்து உண்டு. ஸோ பார்ட் டைம் உங்களுக்கு கிளாஸ் எப்படி வந்திருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள், ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லும் போது டெய்லி கிளாஸ் உங்களுக்கு 10 to 5, ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அங்கேயே இருக்க போகிறீங்க, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. பார்ட் டைம் அப்படின்னா வீக் டேஸில் 6 PM to 8 PM, அண்ட் அதில் 10:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வீக்கெண்டில் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உண்டு, ஃபுட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணனா ஹாஸ்டல் வந்து இப்போ போக முடியாது, ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கலாம், கோச்சிங் வந்து இப்போ எடுத்துக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ரெசிடென்ஷியல் கோயம்புத்தூரில் வந்து இப்போ 100, அந்த மதுரை வந்து 100 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே உங்களுக்கு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி வந்து இப்போ மாறும். ஸோ எஸ்சிக்கு வந்து 89, எஸ்சிக்கு வந்து இப்போ 18, எஸ்டி வந்து 6, எம்பிசி 40, பிசி 54, பிசி 7, ஜென்ரல் வந்து 11. ஸோ அந்த கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து மாறும். ஸோ எஸ்சிக்கு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து இப்போ பார்த்துக்குவோங்க. உங்களோட கேஸ்ட் கேட்டகரி பேஸ் பண்ணியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமா, நீங்கள் வந்து இப்போ பயன்படுத்தலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து இப்போ மாறும். இப்போ ஜென்ரலுக்கு வந்து ஒரு 90 கட் ஆஃப் வருதுன்னா எஸ்சிக்கு வந்து ஒரு 5 மார்க் வந்து கம்மியாக வரலாம். ரைட். யூபிஎஸ்சிக்கு என்ன நீங்கள் யோசிப்பீங்களோ அதை அப்படியே வந்து பிளான் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், இதை பயன்படுத்திக்கலாம்.
ஓகே, இப்போ நீங்கள் வீட்டில் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, இல்லை புக்ஸ் வாங்க முடியல, கோச்சிங் போக முடியல, ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக படிங்க. ஓகே, நீங்கள் 1 மாதம் கஷ்டப்பட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டா அடுத்த 10 மாதம் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட, ஸ்டைஃபண்டோட, ஒரு ஃபுட்டோட எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு அமைதியாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு இடம் வந்து கிடைக்கும். அது வேணும்னா நீங்கள் 1 மாதம் அதிகபட்சமான எஃபோர்ட்டை வந்து பின்னாக போடணும். ஓகே, இதுக்கே நீங்கள் லேசாக எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து பின்னாக போயிடும். ஏன்னா பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி இது அப்ளை பண்ணுவாங்க. யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதில் வெறும் 1000 பேர் மட்டும் தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அந்த 1000 பேருக்குள்ள நீங்கள் வரணும்னா அந்த 1 மாதத்துக்கு கரெக்டாக செலக்டிவாக படித்தா எக்ஸாம் ஒன்று கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன புக் லிஸ்ட் இருக்குது, இந்த 1 மாதம் எப்படி வந்து கொண்டு போகலாம், அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் அதுக்கான குவிஸ் நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஜூலை 10th. ஓகே, ஸோ ஹவு டு அப்ளை வீடியோ வந்து ஒரு 2 டேஸில் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், 2026 படிக்கிறவங்க நம்பி இதை அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நமக்கு லாபம் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.